ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நெறைய பேர் உங்ககிட்ட சொல்லாத விஷயத்த தான் பார்த்தீங்க அப்டின்னா, நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்மள நெறைய பேர் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த காசு விஷயத்துல ரொம்பவே கவனமா இருப்போம். ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுலயா இருக்கட்டும், இல்ல யார்கிட்டயாவது காசு குடுக்குறதா இருக்கட்டும், அந்த பொருளோட பிரைஸ் ஏறுதா, இறங்குதா, எப்போ வாங்கலாம், எந்த டைம்ல ஆஃபர் கிடைக்கும், இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா கரெக்ட்டா கவனிச்சுக்கிட்டே இருப்போம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா நல்ல விஷயம் தான். பட் இதே இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கான்னு கேட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா இருக்காது. நம்ம மந்த் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாசம் இவ்வளோ சேவ் பண்ணணும், அவ்வளோ சேவ் பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருப்போம். பட் மந்தோட எண்டோட கேப்ல பார்த்தீங்க அப்டின்னா அவ்வளோ இருந்திருக்காது. ஸோ இந்த 2க்கான கேப்புமே பார்த்தீங்க அப்டின்னா ரொம்ப பெரிய ஒரு டிஸ்டன்ஸா இருக்கும் கடைசியா பார்க்கும்போது. பட் இதுக்கான காரணம் நமக்கு ஒரு ப்ராப்பரான டிசிப்ளின் இல்ல. இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா கிடையாது. இதுல இருக்க சிஸ்டமே பார்த்தீங்க அப்டின்னா அப்படிதான் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்டின்னா, அதுல போயிட்டு நீங்க காச லோட் பண்ற மாரி இருக்கும். அத எடுத்து கரெக்ட்டா எதுலயாவது போடுற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அண்ட் இப்ப நீங்க திடீர்னு பார்த்தீங்க அப்டின்னா உங்களுக்கும் நெறைய செலவு வரலாம். திடீர்னு எங்கேயாவது அர்ஜென்ட்டா வெளிய போறது, அர்ஜென்ட்டா ஏதாவது பொருள் வாங்குறது, இது மாரியான பிரச்சனையிலுமே பார்த்தீங்க அப்டின்னா நம்ம கடைசியா சேவ் பண்ற அமௌண்ட்ங்கிறது நம்மளால சேவ் பண்ண முடியாம போயிரும். ஸோ இப்ப நான் சொல்ற மாரி பிரச்சனை தான் பார்த்தீங்க அப்டின்னா நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த பெரிய பிரச்சனைய சால்வ் பண்றதுக்காக தான் இந்த ஜார் ஆப் இருக்கு. ஸோ இதோட ஒவ்வொரு செக்ஷனையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாருக்கும் முக்கியமா இருக்க கொஸ்டின்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். எல்லாரும் பார்த்தீங்க அப்டின்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணி, இதுல இன்வெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. பட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன இது எதுவுமே டீடைலா சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஸோ இந்த ஆப் மூலியமா நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்டின்னா, எடுத்த உடனே 500, 1000 இந்த மாரிலாம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வெறும் ரூ. 10 இருந்தே பார்த்தீங்க அப்டின்னா இந்த ஆப்ல உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரூ. 10 பார்த்தீங்க அப்டின்னா எல்லாருக்கும் இந்த சேவ் பண்றதுங்கிறது ஒரு ஈஸியான அமௌண்ட்டா தான் இருக்கும். ஸோ நீங்க இந்த மாசம் வரட்டும், அடுத்த மாசம் போகட்டும் அப்டின்னா வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அப்பையிலிருந்தே இத வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்டின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் மணி தான் ஒரு ரீசனா இருக்கும். ஏன்னா இப்ப அடுத்த மாசம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால. பட் இதுல ₹10 தான் இருக்கு அப்படிங்கிறனால நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்க அடுத்த மாசம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்த மாசம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தள்ளி போட மாட்டீங்க. ஸோ வெறும் ரூ. 10 இன்வெஸ்ட் பண்ணா போதுமா, இதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட இருக்கும். ஸோ இந்த ஜார் ஆப்பே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா மற்ற ஆப்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த ஆப்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் இல்ல டெய்லி ஒன்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ பேவை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ₹10க்கு ஒரு கோல்டு வாங்கி வச்சிரு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பை பண்ணி உங்களுக்கு வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் மேனுவலாக போயிட்டு ஒவ்வொரு டைமும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த ஆப் மூலிமா நீங்கள் வாங்க போகிற இந்த ₹10 கோல்டாக இருந்தாலுமே அதுவுமே ஒரு 24 கேரட் பியூர் கோல்டு தான். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு ₹10 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை வீக்லி இந்த மாதிரி தனித்தனியாக அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மந்த் எண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேவிங்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். இதில் வாங்குறதுலாம் ஒரு ரியல் கோல்டா, இதெல்லாம் சேஃபாக இருக்குமா அப்படின்லாம். ஸோ இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆன்சர் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்குற கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலான கோல்டுலாம் கிடையாது. நீங்கள் ரெகுலராக கடைக்கு போய் என்ன கோல்டு வாங்குவீங்களோ அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுமே ஸ்டோர் பண்ணுறாங்க. அண்ட் கோல்டை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதோட பிரைஸ் முன்ன எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் இது மற்ற அசட்ஸ் மாதிரி இது வருமா போகுமா அப்படிலாம் தெரியாது. இது வந்து ஒரு சாலிடான அசட்டாக இருக்குது. அண்ட் இந்த கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ப்ரூவான அசட். நீங்கள் எப்போ எந்த டைமில் வேணாலும் கோல்டு உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ தங்கத்தை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கே ஆல்ரெடி நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஜார் ஆப்பில் எப்படி இதை சேஃபாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் கோல்டு. அதாவது நீங்கள் வந்து ஒரு ₹10 போட்டிங்க அப்படின்னா ₹10க்கு ஈக்குவலண்டான தங்கம் உங்கள் வேலெட்டில் வந்து இருக்கும். இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சேஃபாக வச்சிருக்கணும், இல்லை பத்திரமா பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப் வேலெட் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ பிரிக்ஸ் மாதிரியான செக்யூரான வேலெட்டில் உங்களோட தங்கங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் இவங்க சேவ் பண்ணி வைக்கிற லாக்கரில் ஐசிஐசிஐ லாம்பர்ட்கான இன்சூரன்ஸுமே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ உங்களோட கோல்டு எப்பயுமே செக்யூராக இருக்கும். அண்ட் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்க கோல்டை எப்போ வேணாலும் செல் பண்ணிட்டு உங்களால் ஐஎன்ஆராகவும் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும் ஆப்புக்குள்ளேயே. இல்லை உங்களுக்கு ஐஎன்ஆராக வேணாம், நான் கோல்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிப்பேன், இந்த ஜுவல்ஸாகவே பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் அப்படின்னாலும் அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஜுவல் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஜுவல்ஸாகவும் வாங்கிக்கலாம். ஸோ கடைசியாக உங்ககிட்ட சொல்ல போகிறது என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் ஒரு சில டைம் எடுத்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னையே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இப்போ இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஆல்ரெடி போன 6 மாதத்தை விட்டுட்டு வரப்போகிற 6 மாதத்தில் சேவ் பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல போகிறது. அண்ட் இவ்வளோ நாள் ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படிலாம் நினச்சி வருத்தப்பட்டு இருக்காதீங்க. இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கனாலுமே அது ஒரு கரெக்டான டைமாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே மறக்காமல் இதை ஷேர் பண்ணிவிடுங்க.